நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. லைவ் வீடியோ போடும்பொழுது நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்றாங்க. லைவ் வீடியோவில் பணம் சம்பாதிக்க முடியுமா? தாராளமாக சம்பாதிக்க முடியும். ஆனால் லைவ் வீடியோவில் இந்த தப்பு பண்றதுனால அவங்களால பணமே சம்பாதிக்க முடியாம போகக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வந்துச்சு, வருது, வரப்போகுது, அவ்வளவுதான். ஸோ ஒரு லைவ் எப்படி ப்ராப்பராக நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணணும், ஒரு லைவ்ல என்னென்ன விஷயங்கள் நமக்கு இருக்கு, என்னென்ன வகையில நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் தெளிவா இந்த வீடியோல நான் புட்டு உங்களுக்காக வைக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்முடைய நான் யூடியூப் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப் ரிலேட்டடா நிறைய ப்ராடக்ட் அதனுடைய லிங்க் கீழே இருக்கு, உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஈவன் மைக்ல இருந்து ஸ்டாண்ட்ல இருந்து ஸோ வந்துட்டு டேப்ல இருந்து எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொருள் நல்லதா இருக்கும் பட்சத்தில் தான் ஸோ அதை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஒரு முக்கியமான உண்மை, இது மித்தெல்லாம் கிடையாதுங்க. நீங்க லைவ் போடுறீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ல முதல்ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு சீக்கிரமா கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த வாட்ச் ஹவர் சீக்கிரமா கம்ப்ளீட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமா மானிட்டேஷன் எனேபிள் ஆகி வருமானம் அப்படின்றது வரும். ஆனா இந்த இடத்துல நிறைய பேர் வந்துட்டு என்ன தப்பு பண்றாங்கன்னா, ஒரு டாபிக் இல்லாமலேயே வந்துட்டு போய் உக்காந்துடுறாங்க. அதாவது வந்துட்டு லைவ் வீடியோ பண்ணும் பொழுது நம்ம வந்து தனியா பேச போறோம். இப்ப நானா இங்க பேசுற தப்பு பண்ணா எடிட் பண்ணிக்கலாம், பட் லைவ்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு டாபிக் ஒரு கண்டென்ட் இல்லாமலே வந்துட்டு போய் உக்காந்துடுறாங்க. ஸோ லைவ்ல நான் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். ஸோ லைவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க அந்த இடத்துல அமர்ந்து ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு போயிடுங்க. அதாவது இன்னைக்கு என்னுடைய லைஃப்ல இதெல்லாம் நடந்ததுங்க, அதாவது 1 மணி நேரம்னா 1 மணி நேரம், 2 மணி நேரம்னா 2 மணி நேரம், இந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இன்னைக்கு நான் வந்து போனேன் ஆஃபீஸில், இந்த மாதிரி நடந்துச்சு, பட் ஆனால் எனக்கு அது பிடிக்கல, ரொம்ப கஷ்டமா இருந்தது, இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, ஒருவேளை நான் இதை பண்ணியிருக்க கூடாது, இந்த மாதிரியும் பேசலாம். அல்லது நீங்க வந்துட்டு நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க டைலரிங்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க, ஸோ அதை பற்றி கூட போடலாம். அதாவது இது போல நான் வந்துட்டு டைலரிங் இது பண்ணிட்டு இருக்கேன், ஸோ ஸ்டிச்சிங் ஓகே அது நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ அதில் இதுதான் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள வந்தது காரணம் என்ன, இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லி ஆரம்பிக்கும் போது இதை பற்றி பேசுறதுக்கு மக்கள் வருவாங்க. அந்த இடத்துல ஒரு டிபேட் நடக்கும். அவங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க. இப்படிதான் இந்த டைம், இந்த கேப் எல்லாம் வரும், படிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. ஸோ அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ வெர்டிக்கலா லேண்ட்ஸ்கேப்லா அதை வந்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அது எதுவாக இருந்தாலும் இட்ஸ் பெட்டர் தான். ஸோ குவாலிட்டிக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்க வந்துட்டு இல்ல வியூஸ் நிறைய போகணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு வெர்டிக்கல்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதை பார்க்கலாம், பார்த்துருங்க. சரி, ஓகே. அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுல ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, என்கிட்ட வந்துட்டு வெறும் போட்டோவை மட்டும் வச்சு லைவ் போடுறேன்றாங்க. அது போடாதீங்க, அது வேஸ்ட். ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணாது, உங்க மேல வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்றது கொடுக்காது. ஸோ யாரோ ஒருத்தவங்க போட்டோ போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டு கொண்டு வர்றது தான் லைவ். அதுதான் லைவ், அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு நான் வந்து சும்மா ஒரு போட்டோஸ் மட்டும் போடுறேன், அதை வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க, அதுல எனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி வருவாங்க, அதை பார்ப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அதுல டைம் அப்படின்றது கவுண்ட் ஆகாது. ஸோ இதனால நீங்க பேசுறது இட்ஸ் பெட்டர். இல்லை வந்துட்டு ஒரு பிக்சரை வந்துட்டு அப்படி முன்னாடி இப்படி மறைச்சு வச்சுட்டு ஸோ நீங்க வந்துட்டு உங்களுடைய வாய்ஸ்ல பேசலாம். இல்லை ஒரு ஏதாவது போர்டு வச்சு அந்த போர்டில் பேக் ஹேண்ட்ல இருந்து பின்னாடி இருந்துட்டு நீங்க வேற ஒரு மொபைல்ல அந்த லைவை பார்த்து நீங்க வந்துட்டு பேசலாம். இந்த மாதிரி கூட பேசலாம். ஸோ லைவ் அப்படின்றதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா முதல்ல நீங்க யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணிட்டு ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். கடைசி ஒரு 24 மணி நேரம் அப்படின்றதுல அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணி 24 ஹவர்ஸ்ல லைவ் அப்படின்றது ஆக்டிவேட் ஆயிடும். அண்ட் அதே போல மொபைல்ல லைவ் செய்ய வந்துட்டு உங்களுக்கு 50க்கு மேல சப்ஸ்கிரைபர்கள் இருக்கணுங்க. நார்மலா வந்துட்டு சிஸ்டம்ல பண்றீங்கன்னா அது ஓகே, அது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் மொபைல்ல 50க்கு மேல இருக்கணும். அது மட்டும் இல்லாம கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்திருக்க கூடாது. ஸ்ட்ரைக் ஏதாவது வந்திருந்ததுன்னா அப்போ உங்களால லைவ் அப்படின்றது வந்து பண்ண முடியாது. ஸோ இதுல வந்துட்டு முக்கியமான விஷயம் சொல்லணுமா, லைவ்ல நம்மளால பணம் ஏர்ன் பண்ண முடியும். அது ஏதாவது ஆஃபர்ல ஏர்ன் பண்ணலாம், ஏதாவது ப்ராடக்ட்டுக்கு ரெஃபர் பண்றதுல ஏர்ன் பண்ணலாம், இல்லை உங்களுடைய பிசினஸை வச்சு ஏர்ன் பண்ணலாம், இல்லை சூப்பர் தேங்க்ஸ் வந்துட்டு கொடுக்க சொல்லலாம். சூப்பர் தேங்க்ஸ் மூலியமா உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, இல்லை வந்துட்டு உங்களுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு லைவ்ல பணம் சம்பாதிக்கிறது. ஆனா லைவ் வீடியோ போட்டு நீங்க வந்துட்டு லைவ்லயே ஆட் வந்து இதுல பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நிறைய பேர் ஒரு தொடர்ந்து லைவ்லயே இருக்கிறாங்க. ஸோ லைவ்ல எனக்கு எடிட் பண்ற வேலை இல்லை, இந்த மாதிரி பிக்சரை வச்சு விட்டு அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கணும், எனக்கு வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ முதல்ல உங்களுடைய டார்கெட் அப்படின்றது வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்றது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வரதும் கிடையாது. முதல்ல உங்களுக்கான நல்ல ட்ரஸ்டட் வந்துட்டு நல்ல நம்பிக்கையான சப்ஸ்கிரைபர்களை கொண்டு வரணும். உங்க வீடியோ போட்ட உடனே பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல சப்ஸ்கிரைபரை பில்டு பண்ணாதான்
நீங்க ஒவ்வொரு முறையும் வீடியோ போடும்பொழுது நல்ல growth அப்படின்றது கிடைக்கும். யூடியூப்பினுடைய மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம் என்ன தெரியுங்களா? ஸோ வந்துட்டு 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா 1 10 நீங்க ஒரு வீடியோ போட்ட உடனே 10,000 பேர் பார்க்கணும். அதுதான் ஆக்டிவ். நம்ம எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இருக்கிறோம்? ஸோ வெறும் 1200 400 சில்லற தான் இருக்கு. ஆனா நம்ம ஒரு வீடியோ போட்ட உடனே சில நேரங்கள் 6000 7000 போகுது. ஏன்னா நம்மளுடைய சேனலுக்கு நல்ல ட்ரஸ்டடான வந்துட்டு நல்ல நம்பிக்கையான சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நான் போடுறதுனால ஸோ இவங்களை சம்பாரிச்சு வச்சதுனால வெறும் 1200 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு 2000 3000 அப்படின்றது இந்த ஒரு சேனல் நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் இது போக போக இது அதிகமாக கூட வரும். ஸோ இப்படிதான் வந்துட்டு வருமானம் அப்படின்னு சம்பாதிக்க முடியும். ஜஸ்ட் நீங்க வெறும் வீடியோ போடுறது லைவ்ல இது பண்றதுனால மட்டும் இதெல்லாம் நடந்துடாது. இவனை சென்னையில வாட்டமா இருக்குன்றதுக்காக இங்க வந்து வாஷிங் மிஷினை ஃபுல்லா காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு விஷயங்களால மட்டும் உங்களால வெறும் லைவை போட்டே நீங்க வந்துட்டு மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வரலாம் அப்படின்றத பண்ணலாம். ஆனா அது வந்துட்டு நம்பிக்கையானவங்க வரமாட்டாங்க. ஸோ அடுத்தது நீங்க வந்துட்டு ஒரு நார்மல் வீடியோ போட்டாதான் அதுல உங்களுக்கு வருமானம் அப்படின்றது வரும். நான் அடிக்கடி சொல்றது என்ன, லைவ் வீடியோ போட்டு உங்களுடைய மானிட்டேஷன் எனேபிள் பண்ணுங்க, தப்பு கிடையாது. வாரத்துல ஒரு 2 வீடியோ போடுங்க. ஒரு சிலர்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு தொடர்ந்து லைவாவே போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த லைவ் அப்படின்றது சில ஒரு கும்பல் இருக்குது, இதுக்குன்னே ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கும். அது எனக்கு பிடிக்காத கும்பல். இந்த தப்பான விஷயங்கள் பேசுறது, கொஞ்சம் வந்துட்டு லைக் போட்டுப்போ ஒரு மாதிரி வந்துட்டு பேசக்கூடிய வந்துட்டு சில ஜென்மங்கள்லாம் சுத்திக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி ஆட்களுக்கு அது கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆடு இது மூலியமா காசு வந்துடும். அந்த மெம்பர்ஷிப்பு, சூப்பர் தேங்க்ஸ், இதன் மூலியமா காசு அப்படின்றது வந்துடும். அதுல அதுங்க பண்ணிட்டு இருக்காங்க, அது விட்டு தள்ளுங்க. ஆனா அந்த சேனல் என்னைக்கு வேணா காலி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வேற. நம்ம வந்துட்டு யூடியூப்ல ஒரு ஸ்டேபிளான இன்கம் எடுக்கணும், நல்ல வருமானம் வரணும், நல்ல நம்ம வந்து யூடியூப்ல இன்னும் க்ரோத் ஆகணும் அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க. ஸோ லைவ்ல வந்துட்டு நீங்க வாரத்துல ஒரு நாள் 2 நாள், அதுக்கப்புறம் நீங்க மானிட்டேஷன் எனேபிள் ஆனது பிறகு நீங்க வந்து வாரத்துல ஒரு நாள் போனா போதும். அந்த டீட்டெயிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த கமெண்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வாரத்துல ஒரு நாள் இங்க வந்து இப்படி இருக்கு, இந்த மாதிரி இவர் சொல்லியிருக்காரு இவர் சொல்லியிருக்காருன்னு பேசும்பொழுது மற்றவங்க வந்து கேள்வி அப்படின்றது கேட்பாங்க. ஸோ நானே லைவ் வரலாம் தான் இருந்தேன். இப்போ வேற ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, நம்ம எல்லாம் யார் லைவ் போட்டா பார்க்க போறாங்க, அதனாலதான் லைவ் வந்துட்டு நைட் இன்னைக்கு வரலாம் தான் இருந்தேன். ஸோ அதனால தான் நான் வர முடியல. நானும் லைவ் வரேன். நான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் ஆக்டிவா வச்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் லைவா சில கேள்விகள் இருக்கும், அவங்க கேட்கும் பொழுது நான் அந்த இடத்துல சொல்லணும், அது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே. அதனால கண்டிப்பா லைவ் அப்படின்றது நானும் கொண்டு வரேன். அண்ட் அதே போல முக்கியமானது என்னன்னா, ஸோ லைவ்னால மட்டும் நம்ம வந்துட்டு க்ரோத் ஆகிட முடியாது, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சில வடக்கு சைடு இருக்கக்கூடிய சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கக்கூடிய வந்துட்டு ஸ்ட்ரீட் கேமரா, அதாவது ரோட்டு பக்கம் வந்து லைவை போட்டு கேமரா திருப்பி வச்சுருவாங்க, போற வண்டி வர வண்டியில தெரிஞ்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு ஒரு நம்பகமானவங்க பார்க்க மாட்டாங்களே. ஓ, சிம்பிளா சொல்லணும்னா இது நான் ஒரு தடவை போய் பார்த்தேன், நான் அந்த வீடியோ பார்த்தேன். இப்படி பார்த்துட்டோன்னே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி விட்டுட்டேன். மறுபடியும் அந்த மாதிரி சேனல் நான் தேடி போகவே இல்லை. ஏன்னா எனக்கு என்ன லாபம், ரேண்டமா வியூவர்ஸ் அது நமக்கு தேவையில்லை, ஒரு ஸ்டேபிளான வியூவர்ஸ் அப்படின்றத நமக்கு. ஸோ லைவ்ல இது போன்ற மிஸ்டேக் எதுவும் பண்ணாதீங்க. தெளிவா வீடியோ போட்டீங்கன்னா நம்மளுடைய சேனல் என்னன்னா, இன்னைக்கு நீங்க போடக்கூடிய வீடியோ மிகப்பெரிய ஒரு வைரல் ஆகணும், அதுதான் நம்மளோட சேனலோட மோட்டிவ். சும்மா வந்துட்டு இப்போதைக்கு நீங்க மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிட்டு போயிடுறது அதெல்லாம் கிடையாது. மானிட்டேஷன் எனேபிள் பண்றது ரொம்ப சுலபம். மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைபர்களை தக்க வைக்கிறது தான் மெயின் வேலை. அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய முக்கியமான வேலை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. வெறும் சப்ஸ்கிரைபர்களை மட்டும் கூட்டிட்டு வந்துட்டா போதாது, அவங்கள சாட்டிஸ்பேக்ஷன் படுத்தணும், அவங்களுக்கு வந்துட்டு தேவையான விஷயங்களை கொடுக்கணும். அதனால சும்மா ஒரு படத்தை போட்டு லைவை போடுறது, இல்லை டெய்லியும் லைவ்லேயே முழுகி கிடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம். நீங்க வாரத்துக்கு 2 லைவ் போங்க. ஸோ அதுவே உங்க சேனல் க்ரோத்துக்கு போதும். மெயின் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, யூடியூப்ல ஆடு மூலியமா தான் எனக்கு வருமானம் வந்து சம்பாதிக்க போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, தயவு செய்து வந்துட்டு ஃபுல் வீடியோ போடுங்க. அதாவது வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வீடியோ போடுங்க. அப்படி இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னுடைய பிஸ்னஸ் இருக்கு, அந்த பிஸ்னஸை மற்றவங்கள்ட்ட சொல்லி நான் வந்து ப்ரொமோட் பண்ண போறேன் அப்படின்னா வெர்டிக்கல்ல போடுங்க, அதாவது ஷார்ட் வீடியோ வந்துட்டு போடுங்க. இப்படி நீங்க போடும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத் ஆகும். நீங்க ஷார்ட் வீடியோ போட்டு மெயின் வீடியோ கொண்டு வரலாம், ஆனால் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் க்ரூஷியலாக இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக சொல்லி அதை கரெக்டாக ப்ராப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதை பக்கவாக இங்கே கூட்டு வரணும். பட் அது ஒருவேளை நம்ம அதை வந்து தவறுதலாக பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க முழுக்க ஷார்ட் வீடியோவிலே போயிடுவாங்க. அப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் முழுக்க ஷார்ட் வீடியோவை மாறிட்டாங்கன்னா நம்மளால முழு வீடியோவில் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா 1 மில்லியன் வியூஸ் ஒரு ஃபுல் வீடியோவில் போச்சுன்னா எவ்வளோ தெரியுமா, உங்களுக்கு 30,000 40,000 50,000 வந்துட்டு சம்பளம் வரும். ஒரு ஃபுல் வீடியோ 10 நிமிஷத்து வீடியோவில் உங்களுக்கு அவ்வளோ சம்பளம் வரும்.
அது ஒவ்வொரு கண்டென்ட்டை பொறுத்து அதிகமாக வரும் கம்மியாக வரும். ஆனால் ஷார்ட் வீடியோவில் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் அடித்து சொல்ல முடியும், ₹1 ₹2 வரும். இல்லைனா வந்துட்டு எனக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, 22 மில்லியன் போனதுக்கு வந்து ₹4000 வந்துச்சு. அவ்வளோதான். 4000 எங்கே இருக்குது, 1 மில்லியனுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட் எங்கே இருக்குது? அதனால உங்களுடைய ஃபோக்கஸ் இன்னைக்கு வியூஸ் வருது, இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்றது இருக்கக்கூடாது. நாளைக்கு நமக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க போகுது அப்படின்றது தான் இருக்கணும். ஸோ எல்லாராலையும் யூடியூப்ல சம்பாதிக்க முடியும், எல்லாராலையும் வீடியோ போட முடியும். ஏன் அவங்கள மாதிரி தானே எல்லாம் பெரிய பெரிய யூடியூபர் மாதிரி தானே நமக்கும் 2 காலு 2 கையெல்லாம் வந்துட்டு இருக்கு, 2 கண்ணு இருக்கு, ஒரு வாய் இருக்கு, மூக்கு இருக்கு. ஸோ ஜஸ்ட் யோசிச்சு ப்ராப்பராக போடுங்க. யார் கண்டென்ட்டை வேணால் நீங்கள் போடலாம். இப்போ நான் போடுற மாதிரி கூட போடலாம், இல்லை வந்து மதன் கௌரி அவர் போடுற மாதிரி போகலாம், தமிழ் பொக்கிஷம் போகலாம், இல்லை நியூஸ் சேனலில் போடுற மாதிரி போகலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னா ரெகுலராக ரொட்டீனாக ஒரே டைமிங்கை கீப் அப் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்களும் ரீச் ஆகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.